காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் கோவில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்த போது மத்தாக பயன்பட்ட மந்திரமலை கடலில் அழுந்த துவங்கியது. கலங்கிய தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் வேண்ட அவர் கச்சபம் ஆமை வடிவமெடுத்து மந்திரமலையை தாங்க எண்ணம் கொண்டார். அதற்காக அவர் ஆமை வடிவில் இத்தலத்திற்கு வந்து தீர்த்தம் உண்டாக்கி அதில் நீராடி சிவனை வேண்டி மலையை தாங்கும் ஆற்றல் பெற்றார். எனவே இத்தலத்து சிவனுக்கு கச்சபேஸ்வரர் என்ற பெயரும் தலத்திற்கு திருக்கச்சூற்று என்ற பெயரும் ஏற்பட்டது. சுவாமி சுயம்புவாக மேற்கு பார்த்தபடி இருக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 259வது தேவாரத்தலம் ஆகும். இத்தகைய சிறப்பு மிக்க இத்தலத்தில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 33 யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 160 சிவாச்சாரியார்கள் 6 கால பூஜைகள் மற்றும் விசேஷ ஹோமங்கள் நடத்தி வந்தனர். இன்று காலை கலச புறப்பாடு நடைபெற்று விமானம், ராஜகோபுரம், ரிஷி கோபுரம், பரிவார மூர்த்திகள் மற்றும் மூலவர் போன்றவைகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.